ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா அறுசுவை தரும் அடுப்பில்லா சமையல் மாலை உணவு. இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். பொடிசாக நறுக்கி நம்ம இப்போ பொரியல் பண்ணணும். உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக அரியணும். இப்போ புடலங்காய் பொடிசாக நறுக்கியாச்சு, ஒரு பவுலில் போட்டிருக்கோம். அதுக்கு மேல் ஜாமான் என்னலான்னு பார்ப்போம். உப்பு சிறிதளவு, இஞ்சி பொடிசாக நறுக்குனது சிறிதளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலையும் பொடிசாக அரைஞ்சிரும், தேங்காய் பூ காய்க்கு தேவையானதை போட்டுக்கணும், மிளகா சில்லி உரைப்புக்கு லேசாக ஊற்றிக்கணும், எலுமிச்சை சாறு சிறிதளவு புளிஞ்சு ஊற்றிக்கணும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிளகுத்தூள் லேசாக போட்டுக்கணும். அது நல்லா கிளறி விட்டுட்டுனா நமக்கு இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காவை பொடிசாக அரைஞ்சாச்சு. தேவையான உப்பு சிறிதளவு, பொடி வெங்காயம் நல்லா பொடிசாக அரைஞ்சி அதில் போடணும், சிறிதளவு தேங்காய் பூ, இஞ்சி சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலையும் சிறிதளவு போட்டுடணும், தயிர் சிறிதளவு ஊற்றிக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன், பெரிய கரண்டிக்கு 2-3 ஸ்பூன் ஊற்றியிருக்கிறேன். நல்லா கிளறிடணும். தக்காளி 2-3 துண்டு அதில் போட்டு நல்லா கிளறிட்டோன்னா நமக்கு வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தடியங்காய் கூட்டு ரெடி பண்ணுறோம். தடியங்காவை பொடிசாக அரைஞ்சிக்கணும். அதை பவுலில் போட்டிருக்கு. உப்பு தேவைக்கானது சிறிதளவு. அதாவது சிறுபயிறு ஊற வச்சது, மறுநாள் ராத்திரியே ஊற வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்புனா கடுக்க முடுக்கணும். இது நல்ல பூவாக நம்ம தயிரில் ஊற்றும் போது நல்லா ஊறிடும். அதனால் ஊற வச்ச சிறுபயிறு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உப்பு தேவையானது, தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கிறேன். பெரிய கரண்டிக்கு 2 இது. கொஞ்சம் பாலும் அதோட கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். நல்லா கிளறிடும். தேங்காய் பூ சிறிதளவு, உரப்புக்கு மிளகா சில்லி லேசாக சிறிதளவு போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொடிசாக அரைஞ்சது போட்டிருக்கேன். இப்போ நமக்கு தடியங்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட்டும் பீன்ஸும் பொரியல். கேரட்டும் பீன்ஸும் பொடிசாக நறுக்கிக்கணும். மிளகாய் சில்லி சிறிதளவு, உப்பு சிறிதளவு, தேங்காய் பூ சிறிதளவு, சிறுபருப்பு சிறிதளவு, ஊற வச்ச சிறுபருப்பும் கருவேப்பிலையும் சிறிதளவு போடணும், மல்லி இலையும் போடணும், உப்பு தேவையானது போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். வெங்காயம் சிறிதளவு போட்டுக்கணும் பொடிசாக நறுக்கி, தேங்காய் பூ கூட கொஞ்சம் போட்டு நல்லா கிளறினா நமக்கு கேரட்டு பீன்ஸ் பொரியல் ரெடி. நம்ம மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு ஸ்வீட்டு நல்லா புட்டு அரிப்பில் வச்சு செருக்கிக்கணும். பாதம் ராத்திரியே ஊற வச்சது, அதை தொளி உரித்து உடையில் இப்படி நீளமாக நறுக்கி, பேரிச்சம்பழமும் கொட்டையெல்லாம் நீக்கி, கொட்டையில்லாத பழம்தான், அதை நல்லா பொடிசாக நறுக்கி தேங்காய் பூவும் அதில் போடணும். நாட்டு சர்க்கரை அது பழம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2-3 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறேன். தேன் சிறிதளவு, ஏலக்காய் பொடியும் சிறிதளவு போட்டுக்கணும். தேன் சிறிதளவு ஊற்றி நல்லா கிளறணும். கருப்பு திராட்சையும் அது மறுநாள் ராத்திரியே ஊற வச்சது, அதே ஒரு 4-5 கருப்பு திராட்சையும் அதோடு போட்டு நல்லா கிளறிடும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரட்டில் நல்லா பொடிசாக புட்டு அரிப்பில் அரைச்சி அதில் கேரட்டில் ஜீனி போட்டு, அண்டிப்பருப்பு பாதாம்லாம் போட்டு, தேங்காய் பூவும் போட்டு நல்லா கிளறி வச்சிடலாம். இது திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை நல்லா கிளறி வச்சிடலாம்.
இப்போ நம்ம அவலில் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் 2 அவல் எடுத்திருக்கேன். இது வெள்ளை அவல், அது கொஞ்சம் கனமான அவல். இதில் 3 ரகம் இருக்குது. இன்னொரு அவல் கொஞ்சம் திண்ணமாக சிவப்பு கலரில் இருக்கும். அது கொஞ்சம் ஊற நேரம் ஆகும், ஆனால் சத்து நிறையா இருக்கும். தேங்காய் பால் எடுத்து 2 அவலையும் கொஞ்சம் ஊற விடணும். ஊற விட்டுனா தயிர் 2-3 ஸ்பூனு ஊற்றிக்கணும். அவலில் தேவையானது உப்பு போட்டுக்கணும். தயிர் ஊற்றிக்கணும். கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கணும். திராட்சைப்பழம், க்ரீன் கலர் திராட்சைப்பழம், மாதுளப்பழமும் சிறிதளவு மேலே போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை. இப்போ நமக்கு தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அவலில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நல்லா ஊறிட்டு நல்லா உறுதியாகவும் நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ அதில் சிறிதளவு இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 புதினா இலை, பச்சை பட்டாணி சிறிதளவு, ஒரு 2 ஸ்பூன் மாதிரி, தக்காளி சிறிதளவு, பீன்ஸ் கேரட்டு பொடிசாக நறுக்கி போடணும். அதில் மிளகு பொடி லேசாக போட்டுக்கணும். பிரியாணி மசாலா பொடியும் லேசாக போட்டுக்கணும். மிளகாய் சில்லியும் கொஞ்சம் மட்டும் போதும். இதை இப்போ நம்ம நல்லா கிளறி விடணும். உப்பு சிறிதளவு, தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிடணும். இப்போ நல்லா கிளறி விடணும். ஒன்று போல் சிறிதளவு புளிஞ்சு ஊற்றிக்கணும். இப்போ நமக்கு பிரியாணி ரெடி ஆச்சு. பிரியாணி இருந்த மாதிரி அவ்வளோ நல்ல உறுதியாகவும் இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நமக்கு அவல் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துருக்கோம். இது நல்லா இப்படி நசுக்கி விடணும். மிக்ஸியில் அரைச்சா மையாக அரைஞ்சிரும். இது ஒன்றும் பாதியமாக நல்லா நசுக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா அது நசுக்கி விட்டாச்சு. தேங்காய் பால் எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் நம்ம வடிகட்டி அதில் ஊற்றிக்கணும். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிருக்கேன். அதுவும் நல்லா கிளறி விடணும். பாதாம் பிசினு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். பேரிச்சம்பழம் நல்லா பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கணும். உலர்ந்த திராட்சை ராத்திரி நைட்டே நாங்கள் அதெல்லாம் ஊற வச்சு போட்டது. பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம விடணும். இனிப்பு நாட்டு சர்க்கரை ஒரு நம்ம இனிப்புக்கு தந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் நான் 4-5 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி. அடுப்பே இல்லாமல் நம்ம பாயாசம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதில் தேங்காய் உடைச்ச தண்ணியை நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போதே ஊற்றி அரைச்சிக்கலாம். அதை ஊற்ற நான் மறந்துட்டேன். அந்த தேங்காய் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இந்த பவுல் உள்ள பாயாசம் கரெக்டாக ஒரு 4-4.5 டம்ளருக்கு இருக்கும். இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கல்கண்டு சாதம் ரெடி பண்ணுறோம். அந்த வெள்ளை அவலையை நல்லா கொஞ்சம் பாலும் ஊற்றி ஊற வைக்கணும். நல்லா கிளறிடணும். ஒரு 5 நிமிஷம் அது ஊறணும். பொடி சீனா கல்கண்டை அது பொடி திரிச்சு வரணும். அது நல்லா பொடி திரித்து அந்த அவலை அடி தட்டிடலாம். தட்டி நல்லா கிளறி விடணும். இது ஊற வச்ச திராட்சை, அண்டிப்பருப்பு, ஏலக்காய் சிறிதளவு. இப்போ நமக்கு கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை பரிமாறலாம். முதல்ல இலையில உப்பு வச்சுக்கணும். கேரட்டு ஸ்வீட் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் ஸ்வீட், புடலங்காய் துவரம், தடியங்காய் கூட்டு, வெள்ளரிக்காய் பச்சடி, கேரட்டு பொரியல் வச்சுருக்கோம். கல்கண்டு சாதம், பிரியாணி, அவல் பிரியாணி
ரெடி பண்ணியிருக்கிறோம். அடுத்தது அவல் தயிர் சாதம். அவல் தயிர் சாதம். பாயாசமும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஆயில் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் தயிர் சாதத்துக்கு மாங்காய் ஊற வைக்க மறந்து போச்சு. இந்த ரெசிபி இது ஒரே நேரம் நல்ல தயிர் சாதம்லாம் நல்லா இருக்குது ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா. நீங்களும் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.